இங்க தன்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்பாவும் இப்ப பயங்கர கோபத்துல அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு பூட்டு போட்டு வச்சிடறாங்க. அப்படி அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்க பல்பு வெடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயப்படுறா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் உருவம் நிக்குது. அந்த பொண்ணுமே அப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. உள்ள பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்பா அம்மா இப்ப பூட்டு ஓபன் பண்ணலாம்னு சொல்லி சாவியை தேடுறாரு. இப்படி அந்த அப்பா டேபிள் கீழ இருக்க சாவியை எடுக்கிறதுக்குள்ளேயே அங்க இருக்க பூட்டு பயங்கரமா ஹீட் ஆகி இப்ப வெடிச்சிருது. இப்படி அந்த பூட்டு வெடிச்சது மட்டும் இல்லாம அந்த ரூமோட கால்பால் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓபன் ஆகுது. என்னோட பொண்ணுக்கு என்ன இருக்கும்னு சொல்லி அந்த அப்பாவும் அம்மாவும் பயப்படும் போது தான் அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள மயங்கி கிடக்குது பாக்குறாங்க. அதே டைம்ல அந்த ஊர் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த பொண்ணுக்காக அவன் லவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு நாய் பொம்மை வருது. அந்த நாய் பொம்மை ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்ட்டி அடிக்குது. இதை பார்த்து பயந்து அந்த பையன் இப்ப அந்த பொம்மை எங்க தள்ளி விட்டுறான். அப்படி கீழே விழுந்த அந்த நாய் பொம்மை திடீர்னு ஆக்ரோஷமான ஒரு நாயா மாறுது. இதை பார்த்து அந்த ஆளு பயங்கரமா பயந்துறான். இப்ப அந்த நாய் அந்த ஆள் அட்டாக் பண்ண வந்துருது. காலையில அங்க இருக்க போஸ்ட் ஆபீஸ் மேன் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸை திறக்கும் போது அந்த லவரோட தலை அந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ள இருக்குது. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிட்டு இருப்பாங்க. குக்கிங் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அப்படியே யூடியூப்ல ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு அவங்க தங்கச்சி கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்னு சொல்லி கேட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன ஹெல்ப் ஆகும்னு சொல்லி வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டுமே தான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அதுவும் சாதாரண பொண்ணுல அந்த ஊர் தர்மகர்த்தா பொண்ணுன்னு சொல்றாரு. இதை கேட்டுல நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிராரு. இப்போ அந்த ஃப்ரெண்டுமே நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொண்ணுங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நான் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டு வந்தேன்னு சொல்லி போறாரு. அப்படி அவர் போற வழியில இவருமே அந்த நாய் பொம்மையை பாக்குறாரு. அப்படியே பின்னாடியே இந்த கருப்பு உருவமும் வந்துருது. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுமே பயங்கரமா பயந்துட்டு இருக்கும் போதே அந்த கருப்பு உருவம் ஒரு கோடாரியை வச்சு இவரோட தலையவே வெட்டிடுது. இப்படி வெட்டின தலையை நம்ம ஹீரோ வீட்டுல இருக்க ஒரு பால் கேன்குள்ள போட்டுட்டு போயிருது.